எல்லாரும் அமைதியா ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க. சுஹாசனா, பத்மாசனா. உங்க முதுக நேரா வச்சுட்டு உங்க கைகளை சின் முத்ரா இல்ல தியான முத்ரால வச்சுக்கோங்க. உங்க கண்களை மெதுவா மூடிட்டு உங்க மூச்சை மட்டும் கவனிங்க. 3 தடவை உங்க மூச்சை மெதுவா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. உங்க மூச்சை மட்டும் கவனிங்க. ஃபர்ஸ்ட் சக்ரா மூலாதாரம். இப்போ உங்களோட கவனத்தை முதுகு தண்டோட அடிப்பகுதிக்கு கொண்டு வாங்க. அங்க ஒரு சிவப்பு நிற ஒளி ஒரு பிரகாசத்தோட வரா மாதிரி கற்பனை பண்ணுங்க. உங்களோட பிராணசக்தி அனைத்தும் உங்களோட மூலாதார சக்திக்கு போற மாதிரி யோசிங்க. முதுகோட அடித்தண்டு பகுதி, அங்கேயே உங்க மனசை செலுத்தி அங்கேயே கவனத்தை வைங்க. உங்க எண்ணங்கள் சிதறி போகலாம், பரவாயில்ல. திரும்பி அந்த எண்ணங்களை உங்களோட மூலாதார சக்கரத்தை கொண்டு வந்து அங்கேயே உங்க மூச்சோட கவனத்தையும் வைங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு பாசிட்டிவான நேர்மறை எண்ணங்கள், நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், என் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நினச்சிக்கோங்க. கவனம் சிதறினா கூட பரவாயில்ல, திரும்பி திரும்பி நம்ம மனசை மூலாதாரத்துக்கு தான் எடுத்துட்டு வரோம். அங்கேருந்து 4 இன்ச் மேல சுவாதிஷ்டான சக்கரம். அந்த இடத்துல உங்க மனசை வைங்க. உங்களோட உங்க மனசு எங்க போச்சுனாலும் திரும்பி உங்க எண்ணங்களை சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு எடுத்துட்டு வாங்க. உங்க மூச்சு காற்று அங்கேயே தான் இருக்கணும். ஒரு ஆரஞ்சு ஒளி அந்த இடத்துல வரா மாதிரி நினச்சிக்கோங்க. பிராணசக்தி உங்களுக்கு அங்க போறதான்னு நினைக்கிறேன். உங்க மூச்சு காட்டு சுவாதிஷ்டான சக்கரத்துல மட்டுமே இருக்கணும். முதுகுக்கு பின்புறம் மூலாதாரத்திலேருந்து 4 இன்ச் மேல.
அடுத்து மணிப்பூரக சக்கரம், நெஞ்சுக்கு கீழே உங்க தொப்புளுக்கு பின்பகுதி. உங்க கவனத்தை உங்க தொப்புளுக்கு பின்னாடி வைங்க. உங்க மூச்சு காற்று அங்கேயே வைங்க. மணிப்பூரக சக்கரத்துக்கு மஞ்சள் ஒளி, ஒரு மஞ்சள் ஒளி அங்க வருதான்னு நினைச்சுக்கோங்க. உங்க பிராணசக்தி அனைத்தும் அங்க இருக்கிறதா நினைச்சுக்கோங்க. உங்க மூச்சு காற்று அந்த இடத்துல தான் இருக்கணும். உங்க தொப்புல சுத்தி இருக்கிற அனைத்து உறுப்புகளும் ஆரோக்கியமா இருக்கிறதா நினைச்சுக்கோங்க. மூச்சை மெதுவா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. அவசரம் வேண்டாம். உங்களுக்கு நல்ல பிராணசக்தி உங்க உடல் முழுவதும் அப்படியே பரவறதா நினைச்சுக்கோங்க. அங்கேருந்து 4 இன்ச் மேல மார்போட நடுப்பகுதி அநாகத சக்கரம், அதுக்கு பின்னாடி தியானம் பண்ணுங்க. பச்சை நிறம் அந்த இடத்துக்கு உங்களுக்கு வருதான்னு நினைச்சுக்கோங்க. இப்ப அநாகத சக்கரத்துல நம்மளோட மனசை வச்சிருக்கோம். மார்புக்கு பின்பகுதி, மூச்சை பொறுமையா உள்ள இழுத்து பொறுமையா வெளில விடுங்க. நல்ல பிராணசக்தி உங்க உடல் முழுவதும் பரவறதான் நினைங்க. அடுத்து விசுத்தி சக்கரம், உங்களோட தொண்டை குழி, நீல நிறம். அங்க உங்களோட கவனத்தை வைங்க. தொண்டை குழிக்கு பின்புறம் கழுத்து பகுதி அப்படியே நினைச்சுக்கோங்க. அங்க நீல நிற ஒளி அப்படியே வளர்ற மாதிரி நினைச்சுக்கோங்க. உங்க மூச்சு காற்ற அந்த இடத்துக்கு கொண்டு வந்து உங்க கவனத்தை அங்க வைங்க. நல்ல பிராணசக்தி உங்க உடல் முழுவதும் பரவுகிறது. இப்போ அங்கேருந்து ஆக்னா சக்கரம், புருவங்கள் நடுவில் உங்க கவனத்தை புருவங்க நடுவில் வச்சுட்டு போங்க. உங்க மூச்சு காற்றை மட்டும் கவனிங்க.
உங்க மனம் அலைப்பாயும், தப்பில்ல. ஆனா அந்த மனத்த திரும்பி கொண்டு வந்து உருவ மத்தியில வைங்க. நல்ல கருநீல ஒளி அங்க மெதுவா பிரகாசிக்கிற மாரி நெனச்சுக்கோங்க. உங்க மனம் ரொம்பவே தெளிவா இருக்கு. பொறுமையா உங்க மூச்ச உள்ள இழுத்து வெளிய விடுங்க. உங்க கவனம் ஆக்னா சக்ரால இருக்கணும். இப்போ அங்கேருந்து சஹஸ்ரார சக்கரம். தலையிலேருந்து 4 இன்ச் மேல. நல்ல பிராண ஆற்றல் உங்களுக்கு கிடைப்பதா உணருங்க. நல்ல பிராணசக்தி உங்க உடல் முழுவதும் பரவுறதா நினைச்சுக்கோங்க. இப்போ உங்க கவனத்தை அப்படியே அங்கேருந்து விசுத்தி சக்கராக்கு எடுத்துட்டு வாங்க. அங்கேருந்து அநாகதம், அப்படியே மணிப்பூரகம், வயிற்றின் பின்பகுதி, அங்கேருந்து சுவாதிஷ்டானம், இப்ப திரும்பி மூலாதாரம். உங்களோட மூச்சுல அப்படியே கவனத்தை கொண்டு வாங்க. மெதுவா மூச்சை உள்ள இழுங்க. மெதுவா வெளியே விடுங்க. உங்க உடல் முழுவதும் அமைதி, புத்துணர்ச்சி நிரம்பியதை உணருங்கள். பிராணசக்தி உங்கள் உடல் முழுவதும் பரவுகிறது. உங்க மூச்சு மேல மட்டும் கவனத்தை வச்சுட்டு வாங்க. மெதுவா ஆழமான மூச்சை உள்ள இழுங்க. மெதுவா வெளியே விடுங்க. பொறுமையா உங்க கை விரல்களை அசைங்க. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. மெதுவா உங்க கண்ணை திறக்கலாம். தியானத்துல கலந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.